நம்ம அதிகாரிகளுக்கும் அந்த ஒன்றும் மூளை கிடையாதுன்னு நினைக்கிறேன். சும்மா காவிரி தண்ணிங்கிறாங்க. காவிரி தண்ணியும் வருகிறது, 2 காட்டாற்றுல தண்ணி வருது. இதனுடைய டோட்டல் இன்புட் 2, அதாவது காட்டாறு அப்படிங்கிற ஒரு ஆறும் தொட்டலல்லா அப்படிங்கிற 2 ஆறுலையும் வரக்கூடிய தண்ணி கிட்டத்தட்ட 30% தண்ணி வருது. கர்நாடகா தமிழ்நாடுக்கு மனு கொடுங்க, அவங்களுடைய முடிவை சொல்லட்டும். அதுல திருப்தி இல்லைன்னா திரும்ப எங்க சுப்ரீம் கோர்ட் வாங்கன்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. நான் போட்ட பெடிஷன்ல நான் அந்த மேகதாட்டை பத்தி நான் கவலையே போடல. அவன் 3 கிலோமீட்டர் கட்டுறதுக்குள்ள 300 வருஷம் ஆயிடும். அங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. சும்மா அவங்களும் போட்டி போட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ராசி மணல் ஒன்று திட்டம் இருக்கு. அப்போ நிறைய எப்படி கட்டலாம் போலான்னு அப்போ உள்ள அதிகாரிகள்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டே நான் தேடி பார்த்தேன், காணுன்ட்டாங்க. ஆகையினால இந்த தமிழ்நாடு அரசும் கட்டாது, கர்நாடகாவும் கட்ட விட மாட்டான், மத்திய அரசும் கட்டாது. மோடி நினைச்சாலும் கூட கட்ட முடியாது. ஏன்னா அவருக்கு தமிழ் இங்க கட்டினா தமிழ்நாடு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கட்டுவாரு, கர்நாடகா ஓட்டு போயிடும். நானும் சாரும் 2020 போட்டு சார் 21 இந்த தீர்ப்பை வாங்கியும் 5 வருஷமா ஒன்றும் பண்ணல. புதிய ஆட்சி வந்திருக்கு, முதலமைச்சர் அவராகவும் எடுக்கணும், நம்மளும் நீதிமன்றத்தை அணுகிறோம், நல்ல முடிவு வரட்டும். இந்த ராசி மணல் ஸ்கீமை பத்தி நம்ம அதிகாரிகள் யாருமே பேசல. அது பேசினாதானே முதல்வருக்கு தெரியும். தாமரை நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் நாம் இன்றைக்கு பேப்பரை திறந்தாலே மேகதாது அணை கட்டுவதை பற்றி கர்நாடகாவிலிருந்து பெரும் கூச்சல் எழுப்பப்படுகிறது. அது தடுப்பதற்கான முயற்சிகளை நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் காவிரியிலிருந்து வரும் உபரி நீரை தமிழகத்திலேயே சேமிக்க இயலும் ராசி மணல் என்ற இடத்தில் காமராஜர் அவர்கள் 1961 அங்கே அடிக்கல் நாட்டிவிட்டு அந்த திட்டம் செயல்படாமல் இருக்கிறது என்பதை அவரிடம் நான் சுட்டிக்காட்ட 2021 அவர் உச்சநீதிமன்றம் போய் ஒரு தீர்ப்பு வாங்கி இருந்தார். ஆனால் அதை தமிழக அரசு எடுத்துக்கொள்ளவில்லை. அதை பற்றிய விவரங்களை திரு யானை ராஜேந்திரன் கூறட்டும். இப்ப பேப்பர் எடுத்தா உடனே மேகதாட்டுங்கிறாங்க. இது என்னென்ன மேகதாட்டுக்கிட்ட அணை கட்டினால் அதனால் அந்த கர்நாடகாவுக்கு பலவிதமான பாதிப்பு ஏற்படும். அங்கே உள்ள டைகர் ரிசர்வு மற்றும் கிராமங்கள், பறவைகள் சரணாலயம், இதையெல்லாம் போய் 7800 ஏக்கர் எடுக்கப்படும். அந்த மேகதாதுங்கிறது அணை கட்டக்கூடிய அவங்க போட்டிருக்கிற ப்ராஜெக்ட் மலையினுடைய அடிவாரத்தில் அவங்க கட்டணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டருக்கு அணை கட்டணும். இது தற்போது உள்ள சூழ்நிலை. ஆனால் நான் அந்த இதில் அதிகமாக போகலை. பட் நான் என்னுடைய கருத்து, நான் போய் ஆராய்ச்சி பண்ணதில் ராசி மணல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ராசி மணலுக்கு மலையில் இருக்குது, 2 பக்கமும் மலை. அந்த மலையில் ராசி மணலில் ஒரு டேம் கட்டணும்னு சொல்லி முன்னாடி முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டார். அந்த திட்டப்படி அப்போது அதிகாரிகள் அதை பற்றி விசாரித்து கட்டலாம் என்றார்கள். அதை பற்றி நான் ஊர்ந்து பார்த்த பொழுது அந்த இடத்தில் டேம் கட்டினால் ஒரு 500 மீட்டருக்குள்ள டேம் கட்டணும். ஏன்னா 2 பக்கம் மலை இருக்கு. இப்போ அங்கே கட்டினா 3-4 கிலோமீட்டருக்கு டேம் கட்டணும். இங்கே கட்டினா ஒரு 500 மீட்டருக்குள்ள டேம் கட்டிட்டா நிறைய, அதை பற்றி நான் சொல்லணும்னா, ராசி மணலில் கட்டினால் செலவும் குறைச்ச, அதே நேரத்தில் தண்ணி நிறைய தேக்க முடியும். இப்போ மேகதாதுல எதுக்காக அணை கட்டணும்னு சொல்றாங்க? அவங்களுடைய எண்ணம் 4.75 TMC பெங்களூருக்கு தண்ணி கிடைக்குங்கிறாங்க. இது மகா பேத்தலுது. அங்கிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராசி மணலில் கட்டினால் பெங்களூருக்கு 10 TMC தண்ணி கொடுக்கலாம். எப்படி இப்போ வீராணம் பைப்பு அங்கிருந்து வருதோ அதே போல பெங்களூருக்கு கொண்டு போகலாம். அப்புறம் அவங்க கணக்குப்படி 440 மெகாவாட் கரண்ட் அங்கே தயார் பண்ணலாங்கிறாங்க. ஆனால் இங்கு கட்டினால் 560 மெகாவாட்டு கரண்ட்டு எடுக்க முடியும்.
இது செலவும் மிச்சம். அப்போவே 9,000 கோடி பிளான் போட்டிருக்காங்க அங்கே. இங்கே இப்போ அது 19,000 கோடி 90,000 கோடி கூட இருக்கும், அதை பற்றி தெரியல. ஆனால் ராசி மணலில் கட்டுவது குறைச்ச செலவில் கிட்டத்தட்ட ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை இங்கே தேக்க முடியும். ராசி மணலில் தேக்கினாலும் அவங்க அடிவாரத்தில் இவ்வளவு கட்டி தேக்கி அதை வச்சாலும் கூட மேகதாத்துக்கும் ராசிமனுக்கும் இடையில 2 ஆறுகள் ஓடுகிறது. ஒன்று காட்டாறு, இன்னொன்று தொட்டநல்லா அப்படின்னு 2 ஆறு ஓடுது. இன்னமும் இந்த அதிகாரிகள் புரிஞ்சுக்கல. வெளிக்குண்டுக்கு தண்ணி வர்றப்ப அளந்து பார்க்குறாங்க. அது காவேரி நீர் மாத்திரம் இல்லை, நம்ம அதிகாரிகளுக்கும் அந்த ஒன்றும் மூளை கிடையாதுன்னு நினைக்கிறேன். சும்மா காவேரி தண்ணிங்கிறாங்க. காவிரி தண்ணியும் வருகிறது, 2 காட்டாற்றில் தண்ணி வருது. இதனுடைய டோட்டல் இன்புட் 2, அதாவது காட்டாறு அப்படிங்கிற ஒரு ஆறும் தொட்டலல்லா அப்படிங்கிற 2 ஆறுலையும் வரக்கூடிய தண்ணி கிட்டத்தட்ட 30% 40% தண்ணி வருது. ஆக இப்போ ஒரு 10 டிஎம்சி தண்ணி இங்கே வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 10ல் 40 டிஎம்சி தண்ணி 2 ஆற்றுலேருந்து வருது. நம்ம இடத்துல உற்பத்தி ஆகிறாரு. இது ஒன்றும் கர்நாடகாவில் உற்பத்தி ஆகலை. இந்த சின்ன விஷயம் கூட அதிகாரிகளுக்கு தெரியல. எல்லாம் காவிரி தண்ணிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, மழை பெஞ்சோ அல்லது வேறு வழியில் இந்த 2 ஆறுலையும் வர்ற தண்ணி. இது 2 ஆறுலையும் வர்ற தண்ணி சேர்த்தா ராசி மணலில் கட்டுறது தான் நமக்கு ஃபீஸிபிளாக இருக்கும். இது ஏன் காமராஜர் போட்ட பிளானை எதுக்காக அவங்க அதை செயல்படுத்தலைன்னா, காமராஜர் எல்லாரும் எந்த ஒரு முதலமைச்சர் வந்தாலும் என்ன கட்சின்னு பார்த்துக்கிறாங்க. அதிமுகவா, காமராஜா, காங்கிரஸா, பாஜக, இதை தான் பார்க்குறாங்களோ ஒழிய மக்கள் நலனை பார்க்கல. இப்போ காமராஜ் ஏற்படுத்தி திட்டம் அதன் பிறகு செயல்படுத்துறதுக்கு முந்தி ஆட்சி மாறிவிட்டது. திமுகவுக்கு கிடைச்சிது, அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு கிடைச்சிது, அப்புறம் திமுக. இதே வேலை இவங்க 2 பேரும் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டேம் கட்டினால் காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையில் 36 டேம் கட்டியிருக்காரு தமிழ்நாடு பூரா. இதை ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். PL 480ன்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கு. அப்போ பண்டிதர் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. அப்போ ஐசனோவர் கேட்குறாரு, நீங்கள் இப்போ 1950 நடந்தது சொல்கிறேன். ஐசனோவர் கேட்குறாரு, நீங்கள் எப்போ உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறோம், இப்போ தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தொழிற்சாலை கொடுக்குறேன், அது கட்டுறேன், பில்டிங் கட்டுறேன், நிறைய பல விதமான தொழில் உற்பத்திக்கு பண்ணுறேன் அப்படின்னு நேரு கிட்ட கேட்டார். தீர்க்கதரிசி நேரு என்ன பண்ணாரு, எனக்கு இந்த தொழிற்சாலை இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அது இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன், நாம் டேம் கட்டணும், என் நாட்டை விவசாயத்தில் உயர்த்தணும், விவசாய நாடு, அதுக்கு டேம் கட்டணும், தண்ணியை தேக்கணும் அப்படின்னு கேட்டு பல டேம்கள் அந்த PL 480 பிளான்லேருந்து பணத்தை வாங்கி கட்டினாரு. அது மாத்திரம் இல்லை, ஒரு டேம் கட்டினா தண்ணி மாத்திரம் விவசாயத்துக்காக போது அதுலேருந்து கரண்ட் தயாரிக்கிறோம். இப்படி செஞ்சாரு நேரு. அதே பாலிசியை வச்சு பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்ணாரு, தேர்ந்தெடுத்து 36 டேம் கட்டினாரு. வைகை உட்பட 36 டேம் கட்டினாரு. வைகை டேம் அவர் கட்டலன்னா இன்னைக்கு என்ன ஆகும்? இந்த வந்தாங்களே திராவிட ஆட்சி, ஏதாவது ஒரு டேம் கட்டியிருக்காங்களா? இல்ல, இதுல இன்னும் ஒரு சின்ன விவரத்தை நான் சொல்லிடுறேன். காவிரியில் 1924 74 வரைக்கும் 2 மாகாணங்களுக்கும் இருந்த அக்ரிமெண்ட் படி எந்த டேமும் கட்டக்கூடாதுன்னு இருந்தது. ஆனால் அப்பொழுது இருந்த கர்நாடக அரசு ஹாரங்கி மற்றும் ஹேமாவதினு 2 டேம் கட்டப்போ தமிழ்நாடு இது அண்ணாதுரை ஆட்சியின் கீழ் PWD அமைச்சராக இருந்த கருணாநிதி ஏற்றுக்கொண்டு அதை கட்ட அனுமதித்தார். இதை TN அனந்தநாயகி கேள்வி கேட்டப்ப ஆமாம் நாங்கள் அனுமதித்துள்ளோம் அப்படின்னு கருணாநிதி சொன்னதும் சட்டசபையில இருக்கு. ஆனால் இப்ப இன்னைக்கு ஹேமாவதி ரொம்பி, ஹாரங்கி ரொம்பி, அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜர் சொம்பி வழிஞ்சி வர்ற உபரி நீர் மட்டுமே தான் நமக்கு தர்றாங்க. அந்த பக்கத்துல இருந்து வருகிற கபினியை பொறுத்த வரைக்கும் அது வயநாடு பார்டர்ல இருந்து வருது, அது நேரடியா இங்க வந்துடும். அதுக்கும் KRSக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு நடுவில் சார் சொன்ன மாதிரி தொட்டல்லாவும் காட்டாரும் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து ரொம்ப கிட்டதான் கிருஷ்ணகிரியில தென்பெண்ணை வருது. இது 2ஐயும் இணைச்சிட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கஷ்டமே வராது. இன்னொரு பக்கம் இதுல இருந்து ஆந்திரால இருந்து கோதாவரியும் கிருஷ்ணாவையும் இதோட இணைக்கணும்லாம் பிளான் இருக்கு. பட் இது ரொம்ப ரொம்ப எளிதான ஸ்கீம். இயற்கையாகவே 2 மலைக்கு நடுவுல இருக்கு. இதை நான் சாப்பிட்ட சொன்ன உடனே நேர்ல போய் காமராஜர் அவர்கள் அடிக்கல்ல போய் பார்த்து அதுக்கு பக்கத்துல கூட சார் போட்டோ எடுத்துட்டு வந்தார். இன்றைய தினம்
தினமணியில ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரை படியாக கடந்த 25 வருடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 7 வருடம் தான் 100 டிஎம்சி கீழே வந்திருக்கு. 2023 பாத்தீங்கன்னா 22-23 657 டிஎம்சி வந்திருக்கு. நம்ம 90 டிஎம்சி மேட்டூரை தாண்டி கிட்டத்தட்ட 550 டிஎம்சியை கடல்ல விட்டுருப்போம். இந்த இடத்துல 120 இருந்து 150 டிஎம்சி சேமிக்க முடிஞ்சால் நமக்கு அப்ப 177 தான் அவன் தர வேண்டும். அதுல மேட்டூர்ல 90 தான் வைக்க முடியும். ஒரு அடிஷனலா இன்னொரு 120 இருந்தால் ஒரு வருஷம் மழையே இல்லைன்னா கூட அடுத்த வருஷத்தை நம்ம காப்பாற்ற முடியும். இப்ப ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூருக்கு குறுவைக்கு திறந்து விடுவாங்க. இந்த வருஷம் தண்ணி இல்ல அப்படின்னு திறக்க போறது இல்லைன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதே ராசிமணல்ல தண்ணி இருந்தா அந்த தண்ணியை விட்டு இது பண்ணி இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, எப்படி நேரு நினைத்தாரோ அது போல நினைத்து 36 டேம் கட்டினாரு. அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள. இதோ இந்த இடத்தில் அவர் கட்டிய இடத்தில் நான் காட்டுகிறேன். ராசிமணலுக்கு அஸ்திவாரம் போட்ட இடம். அந்த இடத்துல நான் பக்கத்திலேயே இருந்து பார்க்குறேன். இதை வந்து அவ்வாறு ராசிமணலில் கட்டினால் நமக்கு பேர் போயிடும். எங்க காமராஜர் கட்டின சொன்ன பிளான் அப்படின்னு சொல்லி இந்த 2 திராவிட ஆட்சிகளும் அந்த இடத்துல கட்ட மறுத்து விட்டார்கள். அதுக்கு காரணமே ஈகோ தான். மக்களுடைய நலன் எங்க இருக்கு? அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. சார் சொன்ன மாதிரி 90 டிஎம்சி தான் நம்ம மேட்டூர்ல சேர்க்கலாம். இங்க ஒரு 100 டிஎம்சி சேர்த்து வச்சிருந்தா எல்லா மாவட்டையும் இதில் பயன்படுத்திருக்க முடியும். அதை அவங்க செய்யாததுக்கு காரணம் அவங்களுக்கு எங்க இருந்தது? விவசாயத்தை முன்னேற்றணும், நாட்டம் அதெல்லாம் கிடையாது. எதையோ நினச்சிட்டு காலங்கான நீ போனா நான் வரேன், நான் போனா நீ வரேன்னு இருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற அரசு இதில் முயற்சி பண்ணி ராசி மணல் கட்டுறதுக்கு முடிவெடுத்தால் நன்றாக இருக்கும். இது தொடர்பாக நான் உச்சநீதிமன்றத்தில் ராசி மணல் இடத்தில் ஒரு பெரிய இது டேம் கட்டணும், இது வந்து மேகதாதுல கட்டுறதை விட குறைந்த செலவில் நிறைய தேக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன். அந்த பெட்டிஷன் போட்டதுல 2021 ஏப்ரல் மாதம் தீர்ப்பு வந்தது. அதாவது கர்நாடகாவும் தமிழ்நாடும் முதல் நிலையில் ராசிமணல் லாபமானது என்றால் அதை முதலில் கருதி இம்ப்ளிமெண்ட் செய்வதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 மாநிலங்களும் பார்க்கணும்னாங்க. அந்த கரெக்டா ஏப்ரல் 21 இந்த தீர்ப்பு வந்தது. மே மாதம் திமுக ஆட்சி வந்தது. ஜூலை மாதமும் என்னமோ ஒரு முறை அன்றைய அமைச்சர் சாருக்கு போன் பண்ணார். அப்ப ஊர்ல இல்ல. அதுக்கு பிறகு அவங்க ஃபாலோ பண்ணல. இது கீரியும் பாம்பையும் வச்சுக்கிட்டு சண்டைக்கு விடுறேங்கிற மாதிரி 2 ஸ்டேட்டும் 15 வருஷமா அவங்க கட்டுவேங்பாங்க, இவங்க மாட்டேம்பாங்க. பட் ராசிமணலுக்கு ஒரு டிபிஆர் போட்டு இதை கட்டினாலும் உங்களுக்கு பெங்களூருக்கு தரோம்னு சொன்னால் அவங்களுக்கும் வாட்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நமக்கும் பர்மனண்டாக காவிரி நீர் சேமிக்க முடியும். அருமையான திட்டம். ஐயா மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு இதை போட்டு செய்ய போறேன்றார். அது நாம் எல்லாம் பின்னாடி இருக்கணும். இதுல இந்த உத்தரவுல என்னுடைய மனுவை ஏற்றுக்கொண்டது சுப்ரீம் கோர்ட். ராசிமணல் கட்டுவதில் நல்ல திட்டம்தான், அது கட்டலாம். இருந்தாலும் நீங்கள் இது சம்பந்தமாக மத்திய அரசு, கர்நாடகா, தமிழ்நாடுக்கு மனு கொடுங்க, அவங்களுடைய முடிவை சொல்லட்டும். அதில் திருப்தி இல்லைன்னா திரும்ப எங்க சுப்ரீம் கோர்ட் வாங்கன்னு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. நான் போட்ட பெடிஷன்ல நான் அந்த மேகதாட்டை பற்றி நான் கவலையே படலை. அவன் 3 கிலோமீட்டர் கட்டுறதுக்குள்ளே 300 வருஷம் ஆகிடும். அங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. சும்மா அவங்களும் போட்டி போட்டுருக்குறாங்க. இப்போ என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம்னா, ராசிமணலில் நம்ம ஏரியாவில் நம்ம கட்டலாம். அதுக்கு வந்து கர்நாடகாவில் எல்லாம் போய் பர்மிஷன் வாங்கணுங்கிறது இல்லை. என் ஏரியாவில் நான் கட்டுறேன்டா, நீ ஒரு எனக்கு வர்றதை தடுக்க தான் நீ கூடாது, எனக்கு கொடுத்ததை நான் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே கட்டலாம். ஆனால் அதற்கு கர்நாடகா எதிர்ப்பு தெரிவிக்கும். இங்கே இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க இந்த கீரியும் பாம்பு மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துலையும் கட்ட மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்னுடைய ப்ரேயரில் இதே சொல்லியிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் மத்திய அரசும் இதில் கட்டாது. ஏன்னா மத்திய அரசுக்கு ஓட்டு வேணும். இங்கே கர்நாடகையும் விட்டு கொடுக்க முடியாது, தமிழ்நாடையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆகையினால அவரும் வரமாட்டார் கட்டுறேன்னு. ஆனால் இதை கட்டுவதற்கு இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு, நீ அங்கே சென்ட்ரல் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அந்த ஃபீஸிபிலிட்டியை பார்த்து அங்கே கட்டுன்னு சொல்லலாம்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு பெரிய சௌரியம் என்னென்னா,
இதுக்கு முந்திய தாமோதர் வேலி கார்பரேஷன் இருக்கு, மேற்கு வங்காளத்திற்கும் பழைய பீகார் தற்போதைய ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கும். ஆமா, அதாவது தாமோதர் வேலின்னு சொல்லி தற்போதைய ஜார்க்கண்டா முன்னாள் பீகார் 2 பேருக்கும் மத்திய அரசு அணை கட்டி கொடுத்துருக்கு, அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஏன் நீங்க செய்யக்கூடாது? மத்திய அரசு செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஓட்டு போயிடுமே. இல்ல இது மாநில சப்ஜெக்ட்ல வருது, அதனால இவங்க அழுத்தம் கொடுத்தாதான் செய்ய முடியும். 2 மாநிலங்களையும் இணைத்து மத்திய அரசே செய்தால் நான் உன்னை நம்பல நீ என்ன நம்பலன்னு இல்லாம அப்படி இருக்கும். சோ இது அடுத்த சஜஷன். அது வாசம் தான், ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு வேணுமே. 2 மாநிலத்தையும் இவங்க திருப்திப்படுத்த. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் நர்மதா திட்டம் என்று அனைவரும் எதிர்த்த போதும் அதை நிலைநிறுத்தி மோடி அவர்கள் கட்டுனதுனாலதான் அந்த பக்கத்துல ஃபுல்லா மாறி இருக்கு. சோ இதையும் அதே மாதிரி அவர் எடுத்து செய்யலாம். அதுக்கு முக்கியமாக தமிழக கட்சிகள் பண்ணணும் சார். தமிழக அரசும் கர்நாடக அரசும் வருடம் வக்கீல்களுக்கும் இங்க இருந்து எம்பிங்களை கூட்டிட்டு போறதுக்கு 5000 கோடிக்கு மேல செலவு. இல்ல, அந்த வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ் எல்லாம் எடுத்தா நாம ஒரு புது காவிரியாரவே 5000 கோடிக்கு மேல செலவு பண்ணதாக படிச்சிருக்காங்க. சும்மா அரசுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த மாதிரி ராசி மணல் ஒண்ணு திட்டம் இருக்கு, அப்போ நிறைய எப்படி கட்டலாம் போலான்னு அப்போ உள்ள அதிகாரிகள் எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டே நான் தேடி பார்த்தா காணும்ட்டாங்க. ஆகையினால இந்த தமிழ்நாடு அரசும் கட்டாது, கர்நாடகாவும் கட்ட விட மாட்டான், மத்திய அரசும் கட்டாது. மோடி நினைச்சாலும் கூட கட்ட முடியாது. ஏன்னா அவருக்கு தமிழ் இங்க கட்டினா தமிழ்நாடு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கட்டுவாரு, கர்நாடகா ஓட்டு போயிடும். ஆகையினால என்னுடைய வேண்டுகோள், இதில் மக்களுக்காக தான் இந்த ஜனாதிபதி அவர்கள் திரு திரௌபதி முர்மு இருக்கிறாங்க. அவங்க செயலாளருக்கு நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், அவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய அரசு இந்திய ஜனாதிபதி இவர்கள் தலையிட்டு இது ஒரு நல்ல ஸ்கீமு, இதை செயல்படுத்துன்னு சொல்லி அவங்க பேர்ல உருவாக்கினா இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். அதுக்கு இந்த மேகதாத்துக்கு கட்டுற பணத்தை விட காவாசியில கட்டிடலாம். அப்போ 9000 கோடினாங்க, இப்போ எத்தனாயிரம் கோடியோ. ஆகையினால இந்த ஸ்கீம் வேணும். எனக்கு நியாயமான இந்த உத்தரவுப்படி நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் நியாயமான ஒரு பதில் கொடுக்கல. எதையோ மாற்றி சொல்கிறாங்க. ராசி மணலுக்கு அப்போ ஒன்றும் பிளான் இல்லைங்கிறாங்க. ஒரு பிளான் இல்லாததான் ஒரு முதல்வர் அடிக்கல் நாட்டுவாரா என்ன? யாருக்கிட்ட இந்த கதை விடுறாங்க? ஒரு முதல்வர் போய் ஒரு அடிக்கல் நாட்டுறாருன்னா அதுக்கு முந்தி அதிகாரிகள் அங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மலையை பார்த்து அல்லது கல்லை பார்த்து முடியுமா என்ன ஏது எல்லாம் சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் திரு காமராஜர் அவர்கள் அங்கே போய் ஒரு அடிக்கல் நாட்டினார். அதை தூக்கி போட்டாங்க. இவருக்கு பேர் வந்துடும், அவருக்கு பேர் வந்துடும். இந்த ஈகோவிலேயே காலம் ஓடிடுச்சு 60-70 வருஷம். எனவே அவங்க சரியான பதில் கொடுக்காதனால நான் திரும்பவும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ராசி மணலில் கட்ட வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளப் போகிறேன். விரைவில் அதுக்கான ஒரு ரிட் பெட்டிஷனை ஆல்ரெடி நான் ஃபைல் பண்ணி உத்தரவு வாங்கியிருக்கேன். அந்த ரிட் பெட்டிஷனை அங்கே போடுறதுக்கு இருக்கேன். எனவே இந்த ஒரு நல்ல ஸ்கீமை ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு நல்ல ஸ்கீம் இதை செய்யுங்க. ஏன்னா உடனே செய்ய சொல்லல, அவங்க அதிகாரியை விட்டு பார்க்கட்டும். மலைக்கு இடையில கட்டுறது பெருசா, அங்கே போய் 3-4 கிலோமீட்டர் கட்டுறது பெருசா, அடுத்தது இந்த இடத்துல கட்டினா இந்த 2 ஆறுனுடைய காட்டாறு அந்த டட்டா நல்லாவா என்னமோ ஒன்று இருக்கு, தொட்டல்லா 2 ஆறு தண்ணியும் கிடைக்கும். நம்ம அங்கே ஒரு 100 அல்லது 200 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வச்சா இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்கள் செழிப்பாக இருக்கும். அதே பாலிசி ஆஃப் தி கர்நாடகா இஸ் நாட் யூஸ் அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படுறதுக்கு அவங்க கேட்கல. அங்கிருந்து நாங்கள் ஒரு 4.5 டிஎம்சி பெங்களூருக்கு கொண்டு போறேங்கிறாங்க. இல்ல சார், உலகம் ஃபுல்லா விதிகள் அக்ரேரியன் ஸ்டேட், யாருக்கு கடைசியா போடுமோ அவங்களுக்கு தான் உரிமை இருக்கு. ஆனால் தமிழகத்தில் ஒற்றுமை இல்லாமல் இது இத்தனை வருஷம் கட்டல சார். நானும் சாரும் 2020 போட்டு சார் 21 இந்த தீர்ப்பை வாங்கியும் 5 வருஷமா ஒன்னும் பண்ணல. புதிய ஆட்சி வந்திருக்கு, முதலமைச்சர் அவராகவும் எடுக்கணும். நம்மளும் நீதிமன்றத்தை அணுகிறோம், நல்ல முடிவு வரட்டும். இந்த ராசி மணல் ஸ்கீமை பத்தி நம்ம அதிகாரிகள் யாருமே பேசல. அது பேசினாதானே முதல்வருக்கு தெரியும். இந்த அதிகாரிகள்லையும் பல பேர் நல்ல எண்ணத்தில் இல்லைங்க. அது ஏண்டா கட்டணம் போகணும், இந்த வேற இல்லை, நம்ம பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அந்த மாதிரியே போகிறாங்க. இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீமு.
இதை இவங்க இப்போதைக்கு இவங்க எடுத்தாங்கன்னா முதல்வர் கவனத்துக்கு போய் ஓஹோ ராசி மணல் ஒன்று இருக்கா அப்படின்னா காமராஜருக்கு ஏற்பட்ட அந்த காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அணையை கட்டிய மாமனிதர்ங்கிற பேர் இந்த முதல்வர் விஜய் ஜோசப்புக்கு கிடைக்கும். அதை கிடைக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் அவருக்கு எடுத்து சொல்வார்களான்னு எனக்கு தெரியல. எனிகோ அதிகாரிகள் சொன்னாலும் சரி எடுத்து சொன்னாலும் சரி, நான் இப்போ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டால் அப்போ எல்லாருக்கும் போய் சேரும். எனவே விரைவில் இது சம்பந்தமான நீதி பேரான மனுவை தொடர்ந்து மனு ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் அந்த ஆர்டர், அது தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் போட இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.